நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் 6 விதவிதமான ஆம்லெட் ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. இந்த வீடியோஸ் எல்லாமே ஷார்ட்ஸ் வீடியோ. ஒவ்வொரு வீடியோ டைமிங் பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் தாங்க. முட்டை ஆம்லெட்டில் ஃபர்ஸ்ட் ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக டெய்லி செய்கிற முட்டை ஆம்லெட் தாங்க. இது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், செய்கிறது ரொம்ப சிம்பிள். மிக்சிங் பவுலில் மஞ்சள் தூள், மிளகுத்தூள், மிளகாத்தூள், உடச்சக்கடலை தூள், இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எத்தனை முட்டை தேவையோ அதுக்கேற்ற மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க. பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து லைட்டாக இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. போதும். வதக்கின வெங்காயத்தை முட்டையில் சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் ஆம்லேட் ஊற்றிக்கோங்க. இந்த ஆம்லேட் செய்கிறது ரொம்ப சிம்பிளுங்க. இந்த ஆம்லேட் பார்த்தீங்கன்னா காரக்குழம்பு, சாம்பார், ரசம் இருந்தால் கூட போதுங்க. ஈஸியாக நம்ம போட்டு சாப்பிட்றலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்டைலில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆம்லேட்டில் செகண்ட் ஆம்லேட் பார்த்தீங்கன்னா 80s ஆம்லேட்னு சொல்லலாங்க. இது நான் சின்ன வயசில் சாப்பிட்ருக்கேன். ஃபேமிலியில் 5 பேர் இருந்தாங்கன்னா 2-3 முட்டை வச்சே இந்த ஆம்லேட் செய்வாங்க. ஏன்னா இதில் தனியாக மசாலா அரைச்சி சேர்ப்பாங்க. மிக்ஸி ஜாரில் இஞ்சி, உடச்சக்கடலை, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், கருவேப்பிலை, ஊற வச்ச அரிசி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. அரைச்ச மசாலாவில் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், உப்பு சேர்த்து மறுபடியும் நல்லா அரைச்சிடுங்க. பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து 1 கப்பு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ணி லைட்டாக வதக்கிட்டு ஒரு பவுலில் தேவையான அளவு முட்டை சேர்த்துக்கோங்க. இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வறுத்த வெங்காயம் சேர்த்துருங்க. அரைச்ச மசாலா சேர்த்துருங்க. இதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. மறுபடியும் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆம்லேட் ஊற்றிக்கோங்க. இது ஒரு கரண்டி ஆம்லேட் சேர்த்தாவே நல்லா திக்காக கனமாக வருங்க. குவான்டிட்டி அதிகமாகவே வரும். டேஸ்ட்டு, ஃப்ளேவர் ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த ஸ்டைலில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். பழைய காலத்து ஆம்லேட்டுங்க இது. ஆம்லேட் ரெசிபியில் தேர்ட் ஆம்லேட் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஆம்லேட். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு சொல்லவே வேண்டாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபிஷ்ஷை நான் முன்னாடியே மேக்னேட் பண்ணிட்டேங்க. ஃபிஷ் மசாலா, உப்பு, எலுமிச்சம்பழம் போட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். இப்போ இதை வறுத்துடலாங்க. ஃபிஷ் வேகிறதுக்குள்ளே முட்டையை ரெடி பண்ணிடலாம். மிக்சிங் பவுலில் மஞ்சள் தூள், மிளகுத்தூள், மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு முட்டை சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. மீன் இந்த அளவுக்கு வறுத்தா போதுங்க. பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெங்காயம் சேர்த்துக்கோங்க. லைட்டாக வதக்கிடுங்க. இதில் நாம் பீட் பண்ணி வச்சு முட்டையில் சேர்த்துருங்க. இதோட பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஃபிஷ்ஷு சூடாறினதுக்கப்புறம் முள் எடுத்துட்டு ஃப்ளஷ் மட்டும் சேர்த்துக்கோங்க. இதோட கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மறுபடியும் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஆம்லேட் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இதே ஸ்டைலில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் இருந்ததுன்னா ஈஸியாக இந்த ஆம்லேட்டை செஞ்சிடலாங்க. ஆம்லேட் ரெசிபியில் ஃபோர்த் ஆம்லேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக பச்சை மிளகா, மிளகுத்தூள் மட்டும் சேர்த்து செய்கிறதுங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி இந்த ஆம்லேட் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். மிக்சிங் பவுலில் மஞ்சள் தூள், மிளகுத்தூள், உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு தேவையான அளவு முட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிவிடுங்க. இதில் பொடியாக கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆம்லேட் ஊற்றிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போடுங்க. இந்த ஆம்லேட் செய்கிறது ரொம்ப சிம்பிளுங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஆம்லேட்க்கு நம்ம மிளகாத்தூள் சேர்க்காம வெறும் பச்சை மிளகா, மிளகாத்தூள் மட்டும்தான் காரத்துக்கு சேர்ப்போம். ஆம்லேட் ரெசிபியில் ஃபிஃப்த் ஆம்லேட் மட்டன் ஆம்லேட். இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. நம்ம ஆம்லேட் சாப்பிடும்போதே மட்டன் சாப்பிட்ற ஃபீல் இருக்கும். அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மிக்சிங் பவுலில் மஞ்சள் தூள், மிளகுத்தூள், உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தேவையான அளவு முட்டை சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்படியே கட் பண்ண பச்சை மிளகா, வெங்காயம், கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த ஆம்லேட்டுக்கு நான் மட்டன் உப்பு கறி சேர்க்குறேங்க. உங்களுக்கு மட்டன் ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கணுன்னா நீங்கள் உப்பு, மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுட்டு பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மட்டன் உப்பு கறியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தேவையான அளவு உப்பும் குழம்பு மசாலா தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மட்டன் எடுத்து முட்டை மிக்ஸில் சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி உங்களுக்கு தேவையான அளவில் ஆம்லேட் ஊற்றிக்கோங்க. ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க. சாப்பிடும் போதே மட்டன் சாப்பிட்ற ஃபீல் இருக்குங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டைலில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வாரம் ஃபுல்லாக நாம் ஆம்லேட் ரெசிபி தான் பார்த்துட்டு இருந்தாங்க. கடைசி 6th ஆம்லேட் பார்த்தீங்கன்னா 2 விதமான ஆம்லேட் செய்ய போகிறோம். இதில் வெங்காயம் சேர்க்காமல் செய்ய போகிறோங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிள் செய்கிறது. முதல்ல மிக்சிங் பவுலில் ஒரு முட்டையை சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க.
கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பீட் பண்ண முட்டையை கடாயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு, மிளகுத்தூள், அதுக்கப்புறம் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பிக்கிட்டு மறுபடியும் வந்து அதே மாதிரி மஞ்சள் தூள், உப்பு, மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 சைடுமே வெந்ததுக்கப்புறம் நீங்கள் பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. அதே பவுலில் மஞ்சள் தூள், உப்பு, குழம்பு மசாலா தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு தேவையான அளவு முட்டை உடைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வந்து பீட் பண்ணிவிட்டு அதே பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ண முட்டையை எடுத்து சேர்த்துக்கோங்க. ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு வந்து திருப்பிக்கோங்க. இது வந்து டேஸ்ட் நல்லா இருக்குங்க. ரெண்டுமே வந்து ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இதே ஸ்டைலில் இந்த 2 விதமான முட்டை ரெசிபி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த 6 விதமான ஆம்லெட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.